சுவாமியே சரணம் ஐயப்பா. நேற்றைய தினம் ஐயப்பனுடைய அவதார மகிமை, ஐயப்பன் அவதாரம் எப்படி நிகழ்ந்தது என்பதை நாம் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம், இந்த ஐயப்பனுடைய அவதாரத்திற்கும் நம்ம பந்தளத்தை சுற்றியுள்ள இடங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் கேட்கலாம். இப்போ ஐயப்பனுடைய அவதார நோக்கமே மகிழ்ச்சியை சம்ஹாரம் செய்வது இல்லையா, மகிழ்ச்சியை அழிப்பது. அதற்காகத்தான் இந்த புலிப்பால் நாடகமே. இப்போ புலிப்பால் காட்டுக்கு போய் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லலைன்னா ஐயப்பன் பந்தளத்திலிருந்து காட்டுக்கு வர வேண்டிய வேலை இருக்காது. அதனால தான் இந்த சிவனுடைய வரத்தால் அவங்க போட்ட பிளான், சிவன் விஷ்ணு எல்லாரும் போட்ட பிளான் ஒரு 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 திரைக்கதை அமைக்கவே முடியாது. அது மாதிரி தெய்வத்தால் மட்டுமே முடியும். அதான் தெய்வ செயல்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணி ஐயப்பனை பந்தளத்திலேருந்து, பந்தள நாட்டிலிருந்து காட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்போ தான் ஐயப்பன் புலிப்பாலை கொண்டு வர சாக்கில் மகிழ்ச்சியை சம்ஹாரம் செய்ய முடியும் அப்படின்றதுக்காக இப்போ ஐயப்பன் காட்டுக்கு வந்தாச்சு இல்லையா. அப்போது புலியை கொண்டு வந்து அந்த புலிப்பால் இப்போ மகிழ்ச்சி சம்ஹாரம் ஆயாச்சு. நான் மகிழ்ச்சி சம்ஹாரத்தை பற்றி பின்னாடி பேசுவோம். நம்ம இப்போ மகிழ்ச்சி சம்ஹாரம் ஆயாச்சுன்னு வச்சுப்போம். இந்த மகிழ்ச்சி சம்ஹாரம் ஆகி அப்போது நான் நாட்டுக்குள்ளே போகும்போது எப்படி போனோம், ஐயப்பன் என்ன சொல்லிட்டு வந்திருக்காரு, நான் புலிப்பாலோடு வருகிறேன் அப்படின்ட்டு போயிருக்காரு. அப்போது தேவேந்திரன் முதலான தேவர்கள் எல்லாம் புலிகளாக மாற, தேவேந்திரன் என்ற அந்த புலியிலே, அந்த வன்புலியிலே பகவான் ஐயப்பன் ஏறி நேர பந்தளத்துக்கு வராரு. இப்போ நான் சொன்னேனே, இந்த பந்தளம் ஆர்ச் உள்ள ஒரு சின்ன மண்டபத்தோட ஒரு கோவில் இருக்குது. அங்கே ஐயப்பன் புலியின் மீது வில்லும் அம்போடு இருக்கார் அப்படின்னு. ஐயப்பன் நின்னார் பாருங்க, அந்த இடம்தான் இன்றைக்கு நாம் பார்க்கின்ற இடம். எனவே கண்டிப்பாக ஐயப்பன் கால்பட்ட இடம், ஐயப்பன் பாதம் பதிந்த இடம், அந்த இடத்திலே ஐயப்பன்மார்கள் கண்டிப்பாக அந்த வில்லும் அம்போடு கூடிய அந்த ஐயப்பனுடைய அழகான விக்கிரகத்தை தரிசனம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மற்றொரு முக்கியமான இடம், பந்தளத்திலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான். பந்தளத்திலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர், அங்கே நிறைய ஆட்டோ இருக்குது. இப்போ நான் சொல்ல போகிற இடம் அங்கேருந்து 1.5 கிலோமீட்டர். அந்த இடத்திற்கு பெயர் புலிக்குன்னு அப்படின்னு பேர். புலிக்குன்னு அப்படின்னா, குன்னு அப்படின்னா குன்று, தமிழில் குன்றுன்னு சொல்லலாம், புலிக்குன்றுன்னு சொல்லலாம். எல்லாம் அங்கே புலிக்குன்னுன்னு தான் பேர். குன்னுன்னா மலையாளத்தில் குன்று, ஒரு சின்ன மலை. ஏன் புலிக்குன்றுன்னு பேர் வந்தது, அதுக்கு புலிக்குன்னுன்னு ஏன் பேர் அப்படின்னா இது ஒரு காரண பெயர். ஐயப்பன் இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஐயப்பன் நின்னார் அப்படின்னு. அந்த இடத்துல நின்ன உடனே ஒரு புலி இல்லை, 2 புலி இல்லை, 1000 புலி கூட்டங்களோடு ஐயப்பன் நிற்கிறார். அப்போ மக்கள்லாம் பயந்துன்னு ஓடுறாங்க. என்ன ஒரு புலியை பார்த்தாலே பயம், இப்போ 1000 புலி வந்ததுன்னா எப்படி? அதுவும் அந்த சின்ன பையன் ஐயப்பன், அப்போ 12 வயசு பையன், அந்த புலி மேல் உட்கார்ந்துருக்கார் கம்பீரமா. ஓடுறாங்க மக்கள்லாம் அரண்மனைக்கு ஓடி போய் ராஜா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. என் ஐயப்பனுக்கு, அவருக்கு என்ன பயம் வந்துடுச்சு, மக்கள்லாம் பயந்து ஓடும்போது நம்ம ஐயப்பனுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துட்டான்னு அவருக்கு பயம். கலங்கி போய், ஐயப்பனை யார் என்ன பண்ண முடியும், தெய்வம் அல்லவா. இதை பார்த்துட்டு மக்கள் கதறாங்க, என்ன ஆச்சு விஷயத்தை சொல்லுங்க. ராஜா கேட்ட உடனே மக்கள் சொல்றாங்க, பாருங்க, இந்த பந்தள எல்லையில பாருங்க, நம்ம ஐயப்பன் புலியோட, நம்ம மணிகண்டன். அப்ப ஐயப்பனுக்கு பேர் கிடையாது. நான் உங்களுக்கு புரியறதுக்காக ஐயப்பன் சொல்றேன். அப்ப மணிகண்டன் தான் ஐயப்பனுக்கு உண்மையான பெயர், வைக்கப்பட்ட பெயர் மணிகண்டன். நம்ம மணிகண்டன் 1000 புலி கூட்டத்தோட பந்தளத்தோட அந்த எல்லையில நிற்கிறார். நீங்க ஓடி வாங்க அப்படின்னு சொன்ன ராஜா அலறி அடிச்சுன்னு, ராஜா அமைச்சர்கள், அதில் இருக்கிற ஒரு அமைச்சருக்கு தெரியும் என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அவர் தான் இந்த புத்தகம் எழுதினது. அந்த அமைச்சருக்கு தெரியும் ஐயப்பன் வந்தாச்சு, மகிழ்ச்சி சம்ஹாரம் பண்ணியாச்சுன்னு அவருக்கு தெரியும். எல்லாரும் ஓடி வராங்க, ராணிலேருந்து எல்லாம் ஓடி வராங்க. ஓடி ஐயப்பன்ட்ட ராணி மன்னிப்பு கேட்குறான். நான் தப்பு பண்ணிட்டேன் ஐயப்பா, நான் யாரோ சொன்ன ஒரு தவறான செய்தியால் நான் உன்னை காட்டுக்கு அனுப்ப வேண்டியதாகிடுச்சு. மகாராஜா மன்னிப்பு கேட்குறான், பந்தளராஜா மன்னிப்பு கேட்குறார், என்னை மன்னிச்சிரு, நீ தயவு செஞ்சு இந்த புலியை கொண்டு போய் முதல்ல விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்றார். இந்த புலிகள் எல்லாம் தேவர்கள் என்பது ஐயப்பனுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். சரி, நான் இந்த புலியெல்லாம் விட்டுட்டு வர அரண்மனைக்குன்னு சொல்லிட்டு அந்த புலியை விடுறதுக்காக போறார். இதுதான் பந்தளத்திலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புலிக்குன்னு என்ற இடம்.
அந்த புலிக்குன்னு என்ற இடம் இன்றைக்கும் இருக்கிறது அன்பர்களே. இதெல்லாம் வரலாற்று பொக்கிஷங்கள், நாம் பார்க்க வேண்டிய இடங்கள், தரிசனம் செய்ய வேண்டிய இடங்கள். அந்த புலிக்குன்னில் இன்றைக்கும் பார்த்தீர்களானால் ஐயப்பன் புலியை கொண்டு விட்டார்ல, அந்த புலியோட பாதங்கள் இன்றைக்கும் அந்த மலையிலே, அந்த குன்றிலே பதிஞ்சிருக்கு. எப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். அது உள்ள ரொம்ப தூரம் போகுது, ஆனால் ரொம்ப தூரம் நம்மளால போக முடியாது. நம்ம ஒரு 10 அடி 15 அடி பார்க்கலாம். அது உள்ள மிகப்பெரிய காட்டுக்கு போகுது. அது அந்த புலியோட பாதங்கள் இன்றைக்கும் அந்த பாறையிலே பதிந்திருக்கின்றன. எவ்வளோ வருஷம் ஆச்சு யோசிச்சு பாருங்க. ஐயப்பனோட வரலாறு, ஐயப்பனோட கதை எவ்வளோ வருஷம் ஆச்சு. ஆனால் இன்னைக்கும் அந்த புலியோட பாதங்கள் அங்கு இருக்கின்றன என்றால் நமக்கு ஐயப்பன் என்ன உணர்த்துகிறார் என்றால், நான் இருக்கேன்டான்னு அர்த்தம். அதுதான் உண்மை. நம்ம கலோக்கியெல்லாம் நம்ம பேச்சு வழக்கில் பேச போனால் நான் இருக்கேன், கவலையே படாத அப்படின்னு அர்த்தம். அன்பர்களே, இன்றைக்கும் அந்த புலிக்குன்னு இடத்திற்கு அந்த 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 பாறையை பார்க்கும்பொழுது, அந்த புலி தடத்தை பார்க்கும்போது கண் கலங்காத அன்பர்கள் இருக்க முடியாது. அதை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த புலிக்குன்னுல ஐயப்பனுடைய வலது பாதம் அங்கே பதிந்திருக்கிறது. பகவானுடைய பாதத்தை பார்க்கறது எவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு. அதனால் நிறைய பேருக்கு இந்த இடத்தை பற்றி தெரியாது. கண்டிப்பாக புலிக்குன்னு சென்று வாருங்கள். பந்தளத்திலிருந்து 1.5 கிலோமீட்டர் மற்றொரு இடம், அது இதை விட முக்கியமான இடம். என்ன அப்படி முக்கியமான இடம்? பாடலை தொடர்ந்து இந்த மற்றொரு இடத்தை நாம் நாளை தரிசிப்போம். சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. சாமி திந்தக்க தோம் தோம், ஐயப்ப திந்தக்க தோம் தோம், ஐயப்ப திந்தக்க தோம் தோம், சாமி திந்தக்க தோம் தோம். சாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சபரிமலை போய் வரலாம் பாருங்க, சங்கடங்கள் தீர்ந்து போகும் பாருங்க. சபரிமலை போய் வரலாம் பாருங்க, சங்கடங்கள் தீர்ந்து போகும் பாருங்க. இருமுடிய சுமந்துதானே பாருங்க, அந்த ஈசன் மகன் அருள் கொடுப்பான் பாருங்க. நீங்க இருமுடிய சுமந்துதானே பாருங்க, அந்த ஈசன் மகன் அருள் கொடுப்பான் பாருங்க. திண்டக்க 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 சாமி திண்டக்க தோம் தோம், திண்டக்க 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 ஐயப்ப திண்டக்க தோம் தோம், திண்டக்க 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 சாமி திண்டக்க தோம் தோம், திண்டக்க 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 ஐயப்ப திண்டக்க தோம் தோம் தோம். காடுமலை பயணம் தானே பாருங்க, நம்மை கருணை மன்னன் தாங்கி செல்வான் பாருங்க. காடுமலை பயணம் தானே பாருங்க, நம்மை கருணை மன்னன் தாங்கி செல்வான் பாருங்க. கானகத்தில் கோவில் கொண்ட சாமிங்கோ, கானகத்தில் கோவில் கொண்ட சாமிங்கோ, அவனை கை தொழுதால் கோடி நன்மை உண்டுங்கோ, அவனை கை தொழுதால் கோடி நன்மை உண்டுங்கோ. சாமி சபரிமலை போய் வரலாம் பாருங்கோ, சங்கடங்கள் தீர்ந்து போகும் பாருங்கோ. இருமுடிய சுமந்துதானே பாருங்கோ, அந்த ஈசன் மகன் அருள் கொடுப்பான் பாருங்கோ. திண்டக்க 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 சாமி திண்டக்க தோம் தோம், திண்டக்க 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 ஐயப்ப திண்டக்க தோம் தோம், திண்டக்க 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 சாமி திண்டக்க தோம் தோம், திண்டக்க 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 ஐயப்ப திண்டக்க தோம் தோம் தோம். பம்பையிலே குளிச்சுதானே பாருங்க, நம்ம வாழ்வு இங்கு புனிதமாக மாறுங்க. பம்பையில குளிச்சுதானே பாருங்க, நம்ம வாழ்வு இங்கு புனிதமாக மாறுங்க. 18 படி ஏறி பாருங்க, 18 படி ஏறி பாருங்க, பரவசத்தில் மேனி சிலிர்க்கும் தாருங்க. அந்த
பரவசத்தில் மேனி சிலிர்க்கும் தானுங்கோ சாமி சபரிமலை போய் வரலாம் பாருங்கோ சங்கடங்கள் தீர்ந்து போகும் பாருங்கோ இருமுடிய சுமந்துதானே பாருங்கோ அந்த ஈசன் மகன் அருள் கொடுப்பான் பாருங்கோ திண்டக 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 சாமி திண்டக தோம் தோம் திண்டக 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 ஐயப்ப திண்டக தோம் தோம் திண்டக 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 சாமி திண்டக தோம் தோம் திண்டக 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 ஐயப்ப திண்டக தோம் 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 நெய் வழியும் வேந்தன் முகம் பாருங்கோ நம்ம நெஞ்சமெல்லாம் நிம்மதியே நிறையுங்கோ நெய் வழியும் வேந்தன் முகம் பாருங்கோ நம்ம நெஞ்சம் எல்லாம் நிம்மதியே நிறையுங்கோ காந்தமலை ஜோதியத்தான் காணுங்கோ காந்தமலை ஜோதியத்தான் காணுங்கோ கனவெல்லாம் நினைவாகும் தானுங்கோ நம்ம கனவெல்லாம் நினைவாகும் தானுங்கோ சபரிமலை சாமி சபரிமலை சாமி 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 சபரிமலை போய் வரலாம் பாருங்கோ சங்கடங்கள் தீர்ந்து போகும் பாருங்கோ இருமுடிய சுமந்துதானே பாருங்கோ அந்த ஈசன் மகன் அருள் கொடுப்பான் பாருங்கோ திண்டக 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 சாமி திண்டக தோம் தோம் திண்டக 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 ஐயப்ப திண்டக தோம் தோம் திண்டக 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 சாமி திண்டக தோம் தோம் திண்டக 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 ஐயப்ப திண்டக தோம் தோம் திண்டக 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 சாமி திண்டகத்தோம் ஐயப்பன் திண்டகத்தோம் சாமி திண்டகத்தோம்